வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பலன்கள் ஜூன் மாத பலன்கள். இந்த ஜூன் மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள், அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கிரகங்களின் பெயர்ச்சிகள், இந்த மாதத்துல அந்த வருட கிரகமான அந்த குருவினுடைய பெயர்ச்சியும் 2ஆம் தேதி இருக்கிறதுனால நம்ம ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் இந்த கோச்சார நிலவரப்படி நம்ம வரப்போகுது அப்படின்றத பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதனுடைய வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்பர்கள் மகர ராசி என்பர்கள். மகர ராசி என்பர்களுக்கு இந்த 7.5 சனி முடிஞ்சதுலேருந்தே பார்த்தீங்கன்னா, என்னடா நம்மளுடைய வாழ்க்கை இப்படியே இருந்துகிட்ருக்கு, இது நாள் வரைக்கும் 7.5 சனின்னு சொன்னாங்க, ஏதோ அதை நினச்சி நம்ம கொஞ்சம் மனசு திருப்தியாக இருந்தோம். நம்மளுக்கு 7.5 சனியும் முடிஞ்சதுக்கப்புறமும் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த விதமான ஒரு மாற்றமும் வரமாட்டேங்குதே அப்படின்ற மாதிரியான ஒரு வெறுப்பான ஒரு வாழ்க்கையை அனுபவித்து கொண்டிருப்பவர்கள் இந்த மகர ராசி என்பவர்கள். இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அந்த 7.5 சனி முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு அப்படின்றது இருக்குது. ஆனாலும் அதில் தடையாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு கிரகம் நம்ம ராகு பகவான் தான். ஏன்னா ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால நிறைய மகர ராசி என்பவர்கள் தன்னுடைய குடும்பத்தை இழந்திருப்பாங்க. அந்த குடும்பம் தன்னை விட்டு எப்படி பிரிஞ்சு போச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதுக்குள்ளேயே அந்த குடும்பத்தை சமாதானப்படுத்தணும், அந்த குடும்பம் நம்மளோட சேர்ந்து வாழணும் அப்படின்னு நீங்கள் ஒரு முயற்சிகள் பண்ணுறதுக்குள்ள உங்களுக்கு கைக்கு எட்டாத சில முடிவுகளாக அது போயிருக்கும். அந்த அளவுக்கு மனவேதனையும் வருமான ரீதியான சில தடைகளையும் அனுபவித்து கொண்டிருக்கின்ற இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் மிகப்பெரிய அளவிலான ஒரு மாற்றங்களை தரப்போகுதா, இல்லை அதே இடத்துல நீங்கள் அப்படியே நிற்க போகிறீங்களா அப்படின்றது தான் இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த சேனலில் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. மகர ராசி என்பவர்கள் காலபுருஷனுக்கு 10ஆம் இடமான அந்த கர்மஸ்தானத்தில் இருக்கிறாங்க. எப்போதுமே கடமையில் ரொம்ப இதுவாக இருக்கக்கூடியவர்கள் இந்த மகர ராசி என்பவர்கள். கடமைன்னா என்னது? வேலை, அடுத்து தொழில், இது ரெண்டே தவிர வேறு எதுவுமே தெரியாது இவங்களுக்கு. வலதுகன் இடதுகன் அப்படின்ற மாதிரியாக இந்த இரண்டும் தான் இவர்களுக்கு எல்லாமே. குடும்பம்லாம் 2வது பட்சம்தான். அந்த மாதிரியாக அந்த கடமையில் மிகவும் கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடியவர்கள் நம்ம மகர ராசி என்பவர்கள். அதே மாதிரி வேலை செய்கிறதுக்கு சலிக்கவே மாட்டாங்க. ஒரு முதலாளியாக இருக்கக்கூடிய ஒரு முழு அமைப்பும் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு கிடையாது. அப்படியே இவர்கள் முதலாளியாக இருந்தால் கூட அந்த தொழிலாளர்களை தன்னுடைய சக ஊழியர்களாக பாவித்து சலுகைகளை கொடுக்கக்கூடியவர்கள் மகர ராசி என்பவர்கள் தான். நமக்காக நம்மளுடைய வருமானத்திற்காக அந்த தொழிலாளர் வேலை செய்கிறார், அப்போ நம்ம அவரை எவ்வளோ அளவுக்கு வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரியான அந்த தொழிலாளர்களினுடைய நலனை அதிகப்படியாக யோசிப்பவர்கள் இந்த மகர ராசி என்பவர்கள் தான். இப்படிப்பட்ட இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 7ஆம் இடத்துல குரு உச்சமாகிறார். இது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் தான். ஏன்னா நான் முதல்லயே சொன்ன மாதிரி ஒரு வெறுப்பான ஒரு வாழ்க்கையே அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. நமக்கு ஏன் எதுவுமே நடக்க மாட்டேங்குது, எல்லாரும் நம்ம ராசிக்காரங்க தான், ஆனால் எதிர்த்த வீட்டில் அவன் நல்லா இருக்கான், நம்மளுடைய உறவினர் தான், ஏன் கூட பிறந்த என்னுடைய பெரியப்பா பையன் சித்தப்பா பொண்ணு எல்லாரும் அவங்க எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, நான் மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன், அவனும் இதே ராசி அவங்களும் இதே ராசி, அப்போ நான் மட்டும் எனக்கு ஏன் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு மட்டும் இப்படி இருக்குது. இப்படி மற்றவர்களை ஒப்பிட்டு தன்னுடைய வாழ்க்கை வெறுமையாக வாழக்கூடிய இந்த மகர ராசி என்பவர்களுக்கு உங்களுடைய தைரிய வீரிய ஸ்தானாதிபதி 7ஆம் இடத்துல உச்சமடைகிறார். இதனால இந்த மாதத்துல நீங்க எடுக்கக்கூடிய சில முயற்சிகள்ல உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்க போகுது. நிறைய மகர ராசி என்பவர்கள் பார்த்தீங்கன்னா குடும்பத்தை விட்டு பிரிய முடியாம இதே இடத்துலயே நீங்க வேலைக்கு தேடிக்கிட்டு இருப்பீங்க. இப்போ அதை விட்டு கொஞ்சம் வெளியில வந்து உங்களுக்கு உண்டான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு தருணம், நமக்குன்னு ஒரு வேலையை அமைச்சுக்கணும், நமக்குன்னு ஒரு வருமானத்தை பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரியாக தன்னுடைய குடும்ப அமைப்பிலிருந்து எப்படி ஒரு குருவி தன்னுடைய கூட்டிலிருந்து வெளியே பறந்து போகுதோ அந்த மாதிரியான சில அமைப்புகளை நோக்கி வெளியில் செல்லக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த ஜூன் மாதம். அப்போ அந்த வெளியில் போகும்போது நல்லா இருப்பீங்களா, நல்ல ஒரு ஆசீர்வாதத்தோடு இருப்பீங்களா, எனக்கு எல்லாமே வருமானம் நல்லா கிடைக்குமா, என்னுடைய வேலையில் எதுவும் பிரச்சனை வராதில்லை அப்படின்ற மாதிரியான ஒரு கலக்கங்கள் இருக்கதான் செய்யும். இந்த மகர ராசி என்பவர்களுக்கு அந்த மனவேதனையில் இருக்கக்கூடிய சில குழப்பங்கள் எல்லாமே இந்த மாதத்தில் தீரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த இடத்துல இந்த மகர ராசி என்பவர்கள்
தான் செய்யக்கூடிய வேலையில் ஒரு திடமான ஒரு முடிவு அப்படின்றது எடுக்கக்கூடிய ஒரு நேரம். வெளியிடத்தில் அலுவலகத்துக்கு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மதிப்பு மரியாதை வரும், ஒரு பேர் புகழ் வரும், உங்களுக்கு உண்டான ஒரு பதவி உயர்வு. அதுலேயும் அரசாங்க உத்தியோகத்தில் வேலை பார்க்குறீங்களா, இது நாள் வரைக்கும் கரைச்சல் கொடுத்த அந்த உயர் அதிகாரி பார்த்தீங்கன்னா இப்போ காணாமல் போயிருப்பார், நீங்களே அந்த உயர் அதிகாரியாக மாறுவதற்குண்டான ஒரு தருணம். இதெல்லாம் எவ்வளோ ஒரு பெரிய மாற்றம் இந்த ஜூன் மாதத்தில் இந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் நடக்குது அப்படின்னா உங்களால் புரிஞ்சிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அந்த மாற்றங்கள் மிக பெரிய அளவுக்கு உச்சத்தை தொடுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது. 8ஆம் இடத்துல கேது பகவான் சில வியாதி தொந்தரவுகளை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். எங்கே போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுது மேடம், எங்கேயாவது ஆக்சிடென்ட் ஆகிடுது, இல்லை போகிற இடத்துல ஏதாவது தடைகள் வந்துடுது, போகிற இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நபர் இருக்க மாட்டேங்கிறாரு, இத்தனைக்கும் எல்லாம் பிளான் போட்டு போகிறேன் ஆனால் அங்கே ஏதோ ஒரு தடைகள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவானால இந்த சில பிரச்சனைகள் இருக்குது. இதனால் நீங்கள் அந்த விநாயகரை வழிபாடு பண்ணிட்டு ஒரு இடத்திற்கு போகும்போது அதற்குண்டான தடைகளை நீக்கக்கூடிய ஒரு பிரார்த்தனையாக தான் இருக்கும். ஏன்னா விக்ன விநாயகர் அப்படின்னு சொல்லும்போது விக்னம் அப்படின்னு சொன்னால் தடைகளை நீக்கக்கூடிய ஒரு தெய்வம். அதனால் ஏதோ ஒரு முக்கியமான ஒரு இடத்திற்கு போகிறீங்க, யாரையாவது ஒரு முக்கியமான ஒரு நபரை சந்திக்க போகிறீங்க அப்படின்னா அந்த விநாயகருக்கு ஒரு பிரார்த்தனை வச்சுட்டு போகும்போது நிறைய ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துல அந்த குரு பகவான், அடுத்து சுக்கிரன், இந்த மாதிரியான கிரகங்கள் வர்றதுனால காதல் திருமணங்கள் அப்படின்றது இந்த மாதத்தில் ஒரு சக்ஸஸ் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரம். இது நாள் வரைக்கும் பெற்றோர்களின் சம்மதம் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு கிடைச்சிருக்காது. அம்மா கிட்ட சொல்கிறதா, அப்பா கிட்ட சொல்கிறதா, இல்லை உடன் பிறந்தவர்கள்கிட்ட சொல்கிறதா. ஏன்னா நீங்களும் காதல் பண்ணி ஒரு 5 வருஷம் ஆச்சு, எப்படியாவது திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரியான சில கால சூழ்நிலைகள்லே இருக்கிறீங்க. நிறைய பேருக்கு காதலில் சில தேவையில்லாத பிரச்சனைகளும் வந்திருக்கும். அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஒரு நல்ல ஒரு பழக்க வழக்கங்கள்னால அந்த காதல் பண்ணி நம்ம திருமணம் பண்ணிக்கணும்ன்ற ஒரு ஆசையும் இந்த மகர ராசி என்பவர்கள் இருக்கும். முதல்ல ஆசைப்பட்ட ஒரே ஒரு விஷயம் இந்த மகர ராசி என்பவர்கள் இப்போ தாங்க இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்ல தனக்கான ஒரு பார்ட்னரை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்ல நீங்க மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கிறீங்க. அது நல்ல சக்சஸ்ஃபுல்லாக முடிய போகுது. நல்ல ஒரு திருமணம், நல்ல ஒரு அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய ஒரு சமுதாய திருமணமாக தான் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருக்கும். நீங்க அரேஞ்ச்டு மேரேஜ் பண்றீங்க, வரன் தேடுறாங்க வீட்டில் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு மனைவி, ஒரு நல்ல கணவர், உங்களை புரிந்து நடந்து கொள்ளக்கூடிய ஒரு கணவர், இந்த மாதிரியாக நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு அந்த வரன் அமையக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஜூன் மாதம் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா மகர ராசி என்பர்கள் தன்னுடைய தொழில் ரீதியான சில வாய்ப்புகளை பெறுவதற்குண்டான ஒரு நேரம். சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு கிளைகளையே தனக்குண்டான ஒரு கடை போக இன்னொரு இடத்துல ஒரு கடை போடுறதோ, இல்லை இன்னொரு இடத்துல ஒரு ஆஃபீஸ் வைக்கிறதோ, இந்த மாதிரியாக தொழில் ரீதியான சின்ன சின்ன ஒரு வளர்ச்சிகளையும் முயற்சிகளையும் பெறுவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த ஜூன் மாதம் இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக பலனில் உங்களுக்கு உண்டான திருமண வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, வாழ்க்கையில் உங்களுக்கு வேலை நிரந்தரமாக இருக்குமா? ஏன்னா மகர ராசி என்பர்கள் எல்லா இடத்துலையும் கேள்வி கேட்கக்கூடிய இடமே பார்த்திங்கன்னா எனக்கு வேலை போகாமல் இருக்குமா, வேலையில் நிரந்தரமான ஒரு அமைப்பு இருக்குமா, எனக்கு எப்போ பதவி உயர்வு வரும், இந்த மாதிரியான இந்த வேலை ரீதியான சில கேள்விகள் தான் இவர்கள்கிட்ட அந்த 10 கேள்வியும் 10 டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்கும். அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய சில கேள்விகளுக்கு உங்களுடைய சுய ஜாதகம் அப்படின்றது முழுமையான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும். அதை கேட்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் அனுப்பலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.